அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்மொழி பொங்கியதெங்கும் பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்மொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனம் செய்பணியில்
அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் 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 அகத்தியர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் மலேசியா தமிழ்வாணன் தியாக தமிழ்வாணன் அவர்களும், அன்பர் மாதவன் அவர்களும், அன்பர் நடராஜன் அவர்களும், அன்பர் கைலாசம் அவர்களும் குடில் பெருமையை பற்றியும் ஞானிகள் பற்றியும் பேசினார்கள். இந்த சங்கம் பெருமைக்குரியது என்று பெருமைக்குரிய சங்கம் என்று சொன்னார்கள். எந்த வகையில் இந்த சங்கம் பெருமைக்குரியது என்றால், கட்டடத்தில் இதை விட பெருமாண்டமான கட்டடம் கட்டி கொடுக்கிறார்கள். இங்கே என்ன பெருமை உண்டு என்றால், அங்கே போனால் சாப்பிடலாம். பசி மதியம் 12 மணி 1 மணிக்கு போனால் பசி ஏறலாம். யார் வந்தாலும் நீ யார் என்று கேட்க மாட்டார்கள். சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிட்ற ரசம் சாதமோ ஒரு சாதமோ கொடுப்பாங்க, சாப்பிடலாம். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ள இடாது. அதனால தான் இந்த சங்கத்துக்கு பெருமை. பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணம் வராது. அங்கே சுயநலம் இருக்க முடியாது. சுயநலம் இருந்தால் அன்னதானம் செய்வார்களா? சுயநலம் இருந்தால் தண்ணி பொதுமக்களுக்கு தருவார்களா? சுயநலம் இருந்தால் ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்களா? சுயநலம் இருந்தால் வயதானவர்களுக்கு வச்சு காப்பாற்றுவார்களா? அப்போ சுயநலம் இல்லை. இந்த சங்கத்துக்கு என்ன பெருமை என்று கேட்டால், சங்க தொண்டர்களுக்கும் சுயநலம் இல்லை. தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள். எங்கே சுயநலம் இருக்கோ அங்கே புனிதமான காரியம் நடக்காது. அவன் எந்த வகையில் பொருள் சேர்க்கலாம் என்று நினைப்பான். எந்த வகையில் பொருள் சேர்க்கலாம் என்று நினைப்பவன் எந்த காரியத்தை செய்ய முடியும்? பொருள் போட்டுள்ளவன் எந்த காரியத்தை செய்வான்? நடிப்பானே தவிர அவனால் எந்த காரியம் செய்ய மாட்டான். இங்கே நடிப்பு இல்லை, ஆனால் அன்பர்கள் துடிப்பு இருக்கு. அப்போ இந்த சங்கம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம், பொருள்பற்றற்ற சங்கம். ஒரு ஜாதிக்கு உரிய சங்கம் இல்லை. சில சங்கம் ஜாதியை பின்பற்றியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்க முடியும் அங்கே. இந்த சங்கத்தில் 24 ஜாதி கொண்டது சங்கம். அதில் முஸ்லீம் இருக்கார், கிறிஸ்தவர் இருக்கிறார். பல ஜாதி மக்களும் சேர்ந்து ஒரு சங்கமாக இருக்கிறது காரணம் தூய மனசு. இந்த தூய மனசும் தியாக சிந்தையும் பொருள்பற்றற்ற தன்மையும் எல்லோரையும் கடவுள் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் தொண்டர்கள் இங்கே சிறப்பாக செயல்படுகிறார். அந்த பொது நோக்கு இருக்க வேண்டும். இந்த பொது நோக்கு எப்போ வந்தது? நான் சொன்னேன் அல்லவா ஆரம்பத்தில், ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி என்று. புனிதமானவர், புண்ணியமானவர், கேட்டதெல்லாம் தரக்கூடியவர், வறுமை தீர்ப்பவர், நோய் தீர்ப்பவர், எதை விரும்புகின்றாலும் எதை விரும்பினாலும் தரக்கூடிய ஆற்றல் ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு. ஆசான் அகத்தீசனை கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? இல்லறத்தான் என்ன கேட்க வேண்டும்? வறுமையில்லா வாழ்வு வேண்டும் எங்களுக்கு, நியாயமே, அது தருவார். நோயில்லா வாழ்வு வேண்டும், அதுவும் தருவார். பண்புள்ள புத்திர பாக்கியம் அமைய வேண்டும், அதுவும் தருவார். சொந்த வீடு அமைய வேண்டும், அதுவும் தருவார். பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், அதுக்கும் அருள் செய்வார். பிள்ளைகள் திருமண நிலை தடையெல்லாம் நடக்க வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். பிள்ளைகளுக்கு உத்தியோகம் அமைய வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். கடன் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். நல்ல நிலைமை அமைய வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். கேணி வெட்டினால் தண்ணி வர வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். போரு போட்டால் தண்ணி வர வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். எதை வேணாலும் செய்வார். இதாவது அது சொன்ன கணக்கே கிடையாது. ஒரு மனிதன் இல்லறத்தானுக்கு என்ன வேண்டும்? ஒரு சொந்த வீடு வேண்டும். இல்லறத்தானுக்கு நல்ல ஒரு இளம் வயது பையனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். நல்ல பண்புள்ள மனைவி இருக்க வேண்டும், பண்புள்ள பிள்ளைகள் இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும். விவசாயியாக இருந்தால் சொந்த நிலம் இருக்க வேண்டும். 2 ஏக்கர் நிலம் 3 ஏக்கர் இருந்தால் போதும். 2 ஏக்கர் இருந்தால் போதும். விவசாயிக்கு 2 ஏக்கர் நல்ல நிலம் இருந்தால் போதும். வேலை உத்தியோகம் செய்கிறவனுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருக்க வேண்டும். ஒரு குடும்ப நடத்துக்கு தேவையான வருவாய் வர வேண்டும். வியாபாரிகள் இருக்கலாம், தொழில் செய்யலாம். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரிகள், உத்தியோகம் செய்கிறவர்கள், விவசாயிகள், இவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும். இதுக்கு முன் செய்து நல்வனை இருக்க வேண்டும். விவசாயம் தெரியும், ஆனால் நிலம் இருக்காது. நன்றாக படித்திருப்பான், உத்தியோகம் கிடைக்காது. வேலை திறமையாக செய்வான், ஆனால் தொழில் கிடைக்காது.
ஆனால் இல்லை இல்லை என்ற பேச்சு இருக்கும். என்ன காரணம் என்றால் அவனிடம் புண்ணிய பலம் இல்லை. புண்ணிய பலம் இருந்தால் விவசாயம் செய்வதற்கு சொந்த நிலம் இருக்கும். புண்ணிய பலம் இருந்தால் உத்தியோகம் நல்லபடி அமைந்திருக்கும். புண்ணிய பலம் இருந்தால் நல்ல வியாபாரம் நல்லபடி இருக்கும். புண்ணிய பலம் இருந்தால் தினம் ஏதோ ஒரு தொழில் செய்வான், குடும்பத்துக்கு தேவையான தொழில் செய்வான். ஆனால் நிற்கதியாக இருக்கிறான், தொழில் செய்ய வாய்ப்பில்லை, விவசாயத்துக்கு நிலம் இல்லை, விவசாயத்தை நிலம் இருந்தாலும் தண்ணி இல்லை. அப்போ இது போன்ற ஒரு குறைபாடுகள் எப்போ ஏன் வந்தது? அவனிடம் இறையருள் இல்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? இறையருள் பெறுவதற்கு காலை எழும்போதே ஒரு 12 முறை ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றின்னு சொல்கிறான். அவர் பார்க்குறார், உலகம் பூரா நொடியில் வரக்கூடியவர். இந்த உலகத்தை எந்த மூலையில் நினைச்சாலும் சரி, நினைப்பதற்கு முன்னே நிற்கும் ஐயோன்னு சொல்லுவாங்க ஞானிகள்லாம். அகத்தீசை நினைக்காதவன் ஞானியாக முடியாது, அகத்தீசை நினைக்காதவன் புண்ணியவனாக முடியாது, அகத்தீசை நினைக்காதவனுக்கு இது நோய் தீராது. சரி, அகத்தீசை நினைச்சா என்ன ஏற்படும்னா, உயிர் கொலை செய்வது பாவம் என்ற உணர்வு வரும். அது எந்த வடிவத்தில் செய்தாலும் சரி, அது இறைவன் என்ற கோயில் இது சிறு தெய்வ வழிபாட்டில் செய்தாலும் சரி, பாவம் என்ற உணர்வு வரும். அகத்தீசை நினைத்தால் ஓம் அகத்திய திருடி போட்டி என்றால் கோழியை ஆடு அறுப்பது குற்றம், அதனால் நமக்கு ஆன்மா பாதிக்கும். இன்னொரு உயிரை மற்ற உயிரை கொஞ்சமேனு கருணை இல்லாமல் அது துடிக்க துடிக்க அறுப்பது, நம்ம வாழ்க்கை நாம் வாழ்வு துடிக்க துடிக்க துன்பம் வரும். ஒரு கோழியோ ஆடோ அல்லது மீனோ அதை கொன்று அதை சாப்பிடுவது நல்லதல்ல, பாவம் வரும் என்ற உணர்வு வருவதற்கு ஆசான் அகத்தீசன் ஆசிரிக்க வேண்டும். உயிர் கொலை செய்து உண்ணுகின்ற மக்களுக்கு உயிர் கொலை செய்ய என்ன ஏற்படும்னா, வறுமை வரதான் செய்யும், நோய் வரதான் செய்யும். சொந்த வீடு இருந்தாலும் சொந்த வீடு இருக்காது, அப்படியே சொந்த வீடு இருந்தால் கடவசமே இருக்கும். ஆகவே புலால் உண்ணுவது, மாமிசம் உண்ணுவது, மட்டன் சாப்பிடுவது, ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுவது குற்றம், அதனால் பாவம் சூழுங்கிற உணர்வு தருவதற்கே ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்க வேண்டும். அகத்தீசன் ஆசி இருப்பவன் தான் சைவத்தை கடைபிடிக்க முடியும். காலையில் 12 முறை ஆசான் அகத்தீசன் நாம சொன்னால் சைவத்தை கடைபிடிப்பான். ஆமாம், உயிர் கொலை செய்து உண்ணுவது பாவம் என்ற உணர்வு வருவதற்கே ஆசான் அகத்தீசன் ஆசி வேண்டும். அவர் யார் என்றால் சைவ தலைவன், தூய்மையானவர், கருணை பொருந்தியவர், ஜீவகாருண்ய தந்தை, ஞான தலைவன், கல்வி கடல். அப்போ ஞான தலைவனும் கல்வி கடலும் ஜீவகாருண்ய தலைவன் ஆகிய ஆசான் அகத்தீசன் நினைத்தால் புலால் உண்ணுவது பாவம் என்ற உணர்வு வரும். அவர் நினைத்து செய்தால் அவன் தான் தூய உள்ளவனாக மாறுவான், தூய்மை வரும். என்ன பெருமையா அத்தனை பெருமை என்றார். ஒரு முறை ஓம் அகத்தீசாய நமை என்று சொன்னால் 1000 பாவம் தீரும். பாவம்னா என்னன்னு கேட்டான். எப்போ பார்த்தாலும் ஊசியும் மருந்துமாவே இருப்பான். பாவம்னா அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். நோய் சூழ்ந்த உடம்பு. பாவம்னா அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். காலையில் உணவு இருந்தால் மதியத்துக்கு உணவு இருக்காது. பாவத்துக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். சொந்த வீடு இருக்காது, வாடகை வீட்டு இருப்பான், அது ஓட்ட குடிச்சியாக இருக்கு. பாவத்தை அது ஒரு தனக்குன்னு வீடு இருக்க வேண்டும், தனக்கும் என்று ஒரு வீடு இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் வாடகை வீடு இருந்தாலும் குற்றம் இல்லை, வாடகை கொடுப்பதற்கு தகுதி இருக்க வேண்டும். வாடகை கொடுக்க தகுதியும் இல்லை, சொந்த வீடு இல்லை, அது பாவத்தின் சின்னம். அது நோய் சூழ்ந்த உடம்பு. அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு எங்கே போவது என்று ஏக்கம். உடை இல்லை, ஒரே உடைதான். அடுத்த உடை ஐயோ நம்ம வேஷ்டி இல்லை, சட்டை இல்லையே, இது கிழிஞ்சு போனால் என்ன சரி ஏக்கம். உணவு இல்லை, பாவத்தின் சின்னம். அடுத்த உடை இல்லை, பாவத்தின் சின்னம். நோய் சூழ்ந்த உடம்பு, வறுமை உள்ள வாழ்வு. இப்போ நோய் உள்ள உடம்பு, வறுமை உள்ள வாழ்வு, அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு எங்கே போகுது ஏக்கம். இதெல்லாம் பாவத்தின் சின்னங்கள். சரி, அது எப்படி இது எப்படி நீக்குவதுன்னா, இது நீக்குவதுக்கு ஒரே வழி ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டினான். இது மட்டுமா செய்யும்? அது ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டி என்னென்ன இருப்பா, காலையே உணவு காத்திருக்கும். ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டி என்னன்னு கேட்டான். உடைக்கு உடை தனக்கு மானத்தை ஆக்க உடை கிடைக்குன்னா. ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டி என்று சொன்னால் என்ன இருப்பா, சொந்த வீடு அமையும். ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டி என்ன அமையன்னா, விவசாயிக்கு சொந்த நிலம் அமையும். ஓம் அகத்தியர் திருவடி போட்டி என்னன்னு கேட்டான், கேணி விட்டால் தண்ணி வரியான. ஓம் அகத்தியர் திருவடி போட்டி என்ன வரும்னா, விவசாயி சேர்ந்தால் நல்ல மகசூல் கிடைக்கணும். என்ன அவ்வளோ முக்கியம் இருக்குன்னா, புனிதமானவன் அல்லவா, புனிதமானவர், புண்ணியமானவர்,
ஞானி, எப்போதும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வரக்கூடிய வல்லமை உள்ளவர். அதனால் தான் பெருமைக்குரிய ஆசான் அவரை போல் பெரியோர் உண்டனர். அகத்திலே பெரும்பெற்றோர் அடைந்தவர் ஆவார். அம்மம்மா வெகு தெளிவாக உருவாக்குதன. பெரும்பேர்னா பெருமைக்குரியவர். எல்லா ஞானிகளும் ஆசான் அகத்தீச நாமத்தை சொல்லி தான் ஞானியாகிறார்கள். ஞானின்னா யாருன்னு கேட்டான், மரணத்தை வென்றவன், சாக மாட்டானவன், முதுமை அவனை ஒன்று செய்ய முடியாது. ஞானி என்பவன் யார்? பொறுப்பற்று அற்றவன். ஞானி என்பவன் யார்? காம விவகார அற்றவன். ஞானி என்பவன் யாருன்னா ஜாதி வெறி அற்றவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், பகை உணர்வு இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், பழிவாங்க உணர்ச்சி இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், ஜாதி வெறி இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், யார் என்று கர்வம் இல்லாதவன். ஞானி என்பவன் யார் என்று கேட்டான், வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன். அது என்று கேட்டான், தன்னைத்தானே வென்றவன். தன்னைத்தானே அறிந்தவன் யார் என்று அவதான் ஞானி. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தன்னை அறியக்கூடிய தகமை பெருமை யாருக்கு அந்த வாய்ப்பை கிடைக்க? நான் இப்போ நான் இருக்கிறேன், மனிதன் இருக்கிறான். ஏன் முதுமை வந்தது? ஏன் பசி வந்தது? ஏன் சாக வேண்டும்? ஏன் இலையுரிமை வந்தது? ஏன் கடைசி காலத்தில் மூச்சு அடைத்து கொண்டது? ஏன் ஏன் கிழவனாக வேண்டும்? ஏன் ஈழ இருமல் வர வேண்டும்? ஏன் நோய் வர வேண்டும்? ஏன் சாக வேண்டும்? ஏன் சாக வேண்டும்? ஏன் சாக வேண்டும்? சாவதை தடுப்பது என்ன? சாவதை தடுப்பது முடியுமா? முடியும். ஏன் சாக வேண்டும்? ஏன் பிறந்தான்? நாம் ஏன் பிறந்தோம்? எப்படி வாழ்கிறோம்? ஏன் பசி வந்தது? ஏன் உண்ணுகிறோம்? எப்படி பசி ஜீரணமாகிறது? ஏன் நரதனி மூப்பு வந்தது? ஏன் முதுமை வந்தது? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று எவன் அறிகின்றானோ அவன் ஞானி. இந்த அறிவை தருவது ஆசான் அகத்தீசராகும். ஒருவன் இதனால் 50 வயது 50 60 60 வயது வாழ்கிறான். நீ வாழ்ந்த வாழ்க்கையின் தன்மை என்னன்னு கேட்டான், அவனுக்கே தெரியாது. ஏதோ சாப்பிட்டான், ஏதோ உணவு சாப்பிட்றான், முதுமை வந்துக்கிட்டே வரும். கிழவனாகிட்டே இருப்பான், அவனுக்கே தெரியாது. காதோரத்தை நிறைக்கும், காதோர் நிறைச்சி விட்டு விட்டால் ஓரிரு மயிறு நிறை இருக்கும். கண்ணாடியை பார்த்து பிடிக்கிடுவான். ஓரிரு நிறை இருந்தால் தலையை நிறைச்சி விட்டா என்ன செய்வான்னா அப்படியே விட்டுருவான். அப்படி டை அடிச்சுக்குவான். டை அடிச்சுக்கலாம். அதாவது டை அடிச்சு என்ன சாயம் பூசிக்கிறது. ஆனால் ஏன் முதுமை வந்தது? ஏன் ஈழெருமல் வர வேண்டும்? அதுக்கு என்ன காரணம்? சாக விரும்புகிறான மனிதன். இவனை சாக விரும்புகிறான். இவனை சாகு அவனை கொண்டு விடும். மனிதனை பிறக்க இப்போ இவனா இப்போ விரும்பி பிறக்கிறானா? இவன் ஏதோ பிறக்கிறான், எதை சாப்பிட்றான், ஏதோ திருமணம் செய்கிறான், மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சாவதற்கும் காரணம் தெரியாது, வாழ்வதற்கும் காரணம் தெரியாது. பிறப்பதற்கும் காரணம் தெரியாது, வாழ்வதற்கும் காரணம் தெரியாது, சாவதற்கும் காரணம் தெரியாது. சாவதற்கும் காரணம் தெரியாது. இந்த காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓம் அகத்தியர் திருவடியை போட்டு சொல்ல வேண்டும். பிறப்பதற்கு காரணம், வாழ்வதற்கு காரணம், சாவதற்கு காரணம் என்ன? ஏன் பிறந்தான்? ஏன் வாழ்கின்றான்? ஏன் சாகிறான்? ஏன் பசி வந்தது? பசி வந்த பின் உணவு வந்ததா? உணவு வந்த பின் பசி வந்ததா? இந்த கேள்வி. நம்மளுக்கு பசி வந்தது, நமக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளும் பசி வந்தது. பசி கேட்ட உணவு ஏன் வந்தது? பசி வந்த பின் உணவு வந்ததா? உணவு வந்த பின் பசி வந்ததா? ரெண்டுமே சேர்ந்தே வந்தது. பெண் வந்த பின் ஆண் வந்தானா? அல்லது ஆண் பிறந்த பின் பெண் வந்தாளா? ரெண்டும் சேர்ந்தே வந்தது. உடம்பு வந்த பின் உயிர் வந்ததா? உயிர் வந்த பின் உடம்பு வந்ததா? ரெண்டும் சேர்ந்தே வந்தது. பிறக்கும் போது உடம்பு உயிரும் சேர்ந்து வந்தது. ஒன்றை விட்டு விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? ஒரு கேள்வி. மனிதனாக பிறந்தான், உயிரும் உடம்பும் சேர்ந்தே பிறந்தான். உயிர் போய்விட்டது, பிணம் கிடக்கின்றது. பிறக்கும் போது ரெண்டும் சேர்ந்தே வந்தது. உடம்பும் உயிரும் சேர்ந்தே வந்தது. ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? காரணம் என்ன? இதை புரிந்து கொள்வதுதான் ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டிருந்தான். ஏன்னா மனிதன் பிறந்தான், ஒரு குழந்தை பிறந்து விட்டது, சத்தம் போடுது, பால் கழுவுது. பிறக்கும்போது உயிர் உடம்பு சேர்ந்தே வந்தது. 60 70 80 90 ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் தருவது எது என்று கேட்டான். அதுதான் ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டிருந்தான். பிறக்கும்போது உடம்பு உயிர் சேர்ந்து வந்து ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? ஒன்றை விட்டு என்றால்
பிணமாக ஒன்றை உடம்பை விட்டு விட்டு உயிர் ஏன் போக வேண்டும்? அந்த கேள்விக்கு ஏன் போக வேண்டும் என்ற கேள்விக்கு பதில், அதை அறிகின்ற ஆற்றல், அதுதான் ஞானம், அதுதான் ஞானி. அதுக்கு விடை தருவது, அது உண்மை அறிந்து கொள்வதற்கு தான் ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டிருந்தான். என்ன ஆச்சரியம்! இதனால் ஒரு 50-57 வாழ்கிறோம். ஏன் பசி வந்து நமக்கு காரணம் தெரியவில்லை, ஏன் காமம் வந்ததுக்கு காரணம் தெரியவில்லை, பெண் வந்ததற்கு காரணம் தெரியவில்லை, பெண் பிறந்ததற்கு காரணம் தெரியவில்லை, ஆண் பிறந்ததற்கு காரணம் தெரியவில்லை, பிள்ளை பெற்ற பிள்ளையின் பிள்ளைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. எதையுமே புரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு தான் ஓம் அகத்தியர் திருவடியை போட்டியிருந்தான். எதான் அறிவு கடலாக இருக்க போகும். ஏன்னா அகத்தியர் திருவடி போட்டியிருந்தான், சிறந்த அறிவு வரும். ஓம் அகத்தியர் திருவடி போட்டியிருந்தால் சிறந்த அறிவு உள்ளவனாக இருப்பான், மடையனாக இருக்க மாட்டான். இந்த நாமத்தை சொல்லவிட்டால் என்ன செய்வான்? ஒன்றிற்கு ஒன்று செய்வான். இப்போ 4 ஏக்கர் நிலம் வாங்குவான், அது தரிசு காடு வாங்குவான். தரிசு காடு வாங்கி கேணி வெட்டுவான். ஏக்கர் 2000 ரூபாய் வாங்குவான், 5 ஏக்கர் 10,000 வாங்குவான். அது கேணி வெட்டும், ஒரு 2 லட்சம் போட்டு கேணி வெட்டுவான். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போய்டும். என்ன காரணம்னு கேட்டால், ஏன்னா 5 ஏக்கர் 10,000 வாங்கினா கேணி வெட்டத்துக்கு 2 லட்சம் செலவு செய்தான், தண்ணி வராது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துடுவான். ஆனால் அகத்தீசன் நினைப்பான், அகத்தீசன் ஆட்சி இருந்தால் இது தேவையில்லை, 1/2 ஏக்கர் நல்ல நிலம் வாங்கினா போதும் நினைப்பான். இல்லை என்றால் ஒன்றுக்கு ஒன்று செய்து விட்டு இறந்து விடுவான். சில பேர் என்ன செய்வான்? வியாபாரம் அபிவிருத்தி பண்ணுவதற்காக விளம்பரம் செய்வான். விளம்பரத்தில் எல்லா காசையும் விட்டு விடுவான். வியாபாரம் நல்லாப்பட்டு இழக்கும்போது கையில் மூலதனம் இருக்காது. அது அவனுடைய அறிவு தான். அதான் வள்ளுவன் சொல்லுவான், ஆக்கங்கருதி முதலிலக்கம் செய்வனை ஊக்கார அறிவுறாருன்னா. பின்னாடி அது வரப்போகுது இது வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்போ பாட்டு நிலத்தெல்லாம் வாங்கி போடுவான். வியாபாரத்துக்கு நல்ல விளம்பரம் செய்வான். கடைசியில் வெறுங்கையாக இருப்பான். இன்னும் சில பேர் என்ன செய்வான்? வசதி வாய்ப்பு இருக்காது, கடனை வாங்கி வீடு கட்டுவான். கடைசி வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். வள்ளுவர் சொன்னான், ஆக்கங்கருதி முதல் இலக்கம் செய்வனை ஊக்கார அறிவுறான். சில பேர் நிலம் வாங்கி போடுவான் விற்கிறதுக்காக. இவன் சில நேரத்துக்கு சில பேருக்கு நல்லபடி விற்கும், நல்ல நேரம் இருந்தால். சில வாங்கி போட்ட நிலம் விற்காமல் போய்டும். சில பேர் நிலத்தை வாங்கி வீட்டு மனை வாங்கி போட்டு விராளாக போனவனு உண்டு, வெற்றி பெற்றவனு உண்டு. ஆகவே எந்த காரியம் செய்தால் வெற்றி பெறலாங்கிற அறிவு தருவது ஓம் அகத்தியர் திருவடி கொடுத்தான். இதை செய்தால் லாபம் வரும், இசையால் நஷ்டம் வரும் என்ற உணர்வு தருவது, இந்த அறிவு தருவது ஆசான் அகத்தீசன் ஆசையாகும். ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டியிருந்தால் இது சரியில்லை, இதில் லாபம் வராது, நிறுத்தி விடுவோம் என்றுப்பான். இல்லையா என்ன செய்வான்? எதெல்லாம் நஷ்டப்படுமோ அதை ஈடுபடுவான். கையில் மூலதனத்தை எழுந்துடுவான். குடும்ப தலைவன் மட்டும் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவிக்கு அப்புறம் இருக்கட்டும். குடும்ப தலைவன் அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்ப தலைவனுக்கு அறிவில்லை என்றால் அந்த குடும்பமே தத்தளிக்கும். ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டி என்ன ஏற்பட்டான்? சிறந்த முயற்சியுடவனாக இருப்பான். சோம்பல் இருக்காது. அவன் செய்கிற காரியம் பூரா சிறப்பாகவே அமையும். லாபமான காரியத்தை செய்வான், தோல்வி அடைய மாட்டான். ஆகவே வெற்றி மேல் வெற்றி பெறும், இல்லாதத்தான் வெற்றி பெறுவதற்கு ஓம் அகத்தியர் திருவடி போட்டு சொல்லுது. இப்போ இந்த சங்கம் இவ்வளோ காரியம் நடக்குது. இந்த சங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமைக்கு எப்போ வருதுன்னு கேட்டான், தன்னலமற்ற தொண்டர்கள் இருக்கிறார்கள். பொருள் பற்ற தன் சங்கம் இது. இந்த பொருள் மீது ஆசை இல்லாமல் இருப்பதற்கே ஓம் அகத்தியர் திருவடி போட்டுன்னு சொன்னோம். கோடிக்கணக்கான பொருள் வந்தது, அதை மதம் கொண்ட யானை போல் வீசி எறிந்து விட்டோம். இந்த அறிவு எப்போ வந்ததுன்னு கேட்டான், ஓம் அகத்தியர் திருவடி போட்டுட்டான். மற்ற சங்கத்தில் பொருள் மீது பற்று உள்ளவனாக இருப்பான். நாளைக்கு நமக்கு 4 காசு வேணுமே நினைப்பான். அது பலகீனத்தின் சின்னம். இல்லை, பாவத்தின் சின்னம். இல்லை, அறியாமையின் சிகரம் அவன். அறியாமையின் சிகரம், பாவத்தின் சின்னம், அறியாமை சிகரம். பொருள் இருந்தால் எதுவும் பற்றி கொள்ளான்னு. யார் ஒன்று பொருட்பட்டு இல்லையோ அங்கேயே திருமகள் இருப்பாள். அங்கே ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்கும். ஆக பற்றற்ற தன்மை தருவது ஓம் அகத்தீசராகும். ஞான வாழ்வு தருவார், மரணமில்லை பெருவாள் தருவான்னு சொல்லி அன்பர்கள் பேசினார்கள் ஆசான் பெருமைகளை. அதுவே போதும் நினைத்து இந்த ஒரு முறை இந்த சங்கத்துக்கு வந்து போனாலே புண்ணியம். ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்க இடம் ஆயிரக்கணக்கா, பலாயிரக்கணக்கா, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் பசியாரிய இடம், பெருமைக்குரிய இடம். சங்கத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், மத்தியானம் போனால் சாப்பிட்லாம் ஐயா,
யாருன்னே கேட்க மாட்டாங்க, எந்த ஜாதின்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. அந்த பண்பு இங்கே தொண்டர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த புனிதமான இடத்தில் வந்து போன்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. நீங்கள் நீடு வாழ வேண்டும். நீங்கள் எதை நோக்கி வந்திருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்றிலிருந்து அந்த பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் நீங்கள் உயிர் கொலை செய்து புலால் உண்ணாது இருக்க வேண்டும். இன்று முதல் நான் புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் மாமிசம் உண்ண மாட்டேன், இன்று முதல் மட்டன் உண்ண மாட்டேன், இன்று முதல் ஆட்டுக்கறி கோழிக்கறியும் மீனும் சாப்பிட மாட்டேன் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அன்றே அவர் கடவுள் தன்மை அடைவார். இன்று முதல் நான் என்னுடைய குல தெய்வத்திற்கு சக்கர் பொங்கல் வெண்பொங்கல் வச்சுத்தான் பூஜை செய்வேன், ஆடு கோழி அறுக்க மாட்டேன் என்று யார் ஒருவர் இந்த இடத்தில் சத்தியம் செய்கிறார்களோ அப்போதே அவர் கடவுள் ஆவார். அப்போதே தன்னை அறியக்கூடிய பெருமை வந்துவிடும். அப்போதே அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லா நன்மையும் உண்டாகும் அவர்களுக்கு. எந்த குடும்பத்திலும் ஆடு கோழி அறுக்கக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. உண்ணாமல் இருந்தால் நல்லது. ஒரு குடும்பம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 2 கோழியோ ஒரு கோழியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயிர் கொலை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு நோய் வரதான் செய்யும். அது வள்ளுவன் வாக்கு. உயிரோடு நோக்கியார் என்பர், சீரொழுமின் செல்லாத்தி வாழ்க்கை வரணும். சில பேர் எப்போ பார்த்தாலும் ஊசியை மருந்துமாகவே நோயாகவே இருப்பான். வயிறு மட்டும் இருக்கும், வயிறு ஒப்பி இருக்கும், கை காலில் சூம்பி இருக்கும், கை காலை வீங்கி இருக்கும். என்னைய காரணம்னு கேட்டான். வள்ளுவன் அவன் மாட்டிக்க மாட்டான், இதுலையும் மாட்டிக்குவான். உயிரோடுமே நீக்கியார் என்பேன். நான் சொல்லப்பா இப்படி சொல்கிறாங்க. இது மாதிரி பல உயிரை கொண்டு உண்டவன், பல உயிர்களை கலவரம் இல்லாத கொண்டு உண்டவன். அதனால தான் வயிறு மட்டும் வீங்கியிருக்கு, மகோதரம், கைகால் வீங்கியிருக்கு. எப்போ பார்த்தா நோய் உள்ள உடம்பாக இருக்கிறான். வாயு புண்ணாக இருக்கும், வயிறு வீங்கி இருக்கும், கைகால வீங்கி இருக்கும். சாகவும் மாட்டான், அவன் சாகவும் மாட்டான், நல்லா வாழவும் மாட்டான். என்னைய காரணம் கேட்டான். இவெல்லாம் பல உயிரை கொன்றவன் பாவி, பல உயிரை கொண்டு குவித்தவன், கருணை இல்லாத பாவி. ஆகவே ஆயுள் பூராவும் நோய்வாய்ப்பட்டு கிடப்பான்னா, நாரி கிடப்பான் சில பேர். என்ன காரணம்? உயிர் கொலை செய்து கொண்டு உயிர் கொலை செய்த பாவி. அதான் உயிர் கொலை உயிரிழப்பு நீக்கியார் என்பேன். பல உயிரை கொன்ற பாவி வயிறு வீங்கி கைகால் வீங்கி நோய்வாய்ப்பட்டு சாகவே மாட்டான், நோய் இருந்துக்கிட்டே இருப்பான். என்னை அவனு செத்து தொலைய மாட்டான், நல்லபடி வாழவும் மாட்டான். இதுக்கு என்ன காரணம்? உயிர் கொலை செய்த பாவம். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் நான் புலால் உண்ண மாட்டேன் சத்தியமாக. இன்னும் முதல் என் குல தெய்வத்துக்கு சக்கரை பங்கு வெண்பொங்கல் தான் பூஜை செய்வேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொன்னால் அன்றே நோயில்லா வாழ் வரும். இன்று முதல் நான் புலால் உண்ண மாட்டேன் சொன்னால் அன்றைய வறுமையில்லா வாழ் வரும். இன்று முதல் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று சொன்னாலே திடமான உடம்பு வரும். இன்னும் முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன் சொன்னால் செல்வம் பெருக மாறிக்கும். இன்று முதல் உயிர் கொலை செய்து புலால் உண்ண மாட்டேன் என்றால் 90 வயதவர்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஆகவே இன்று முதல் எல்லோரும் சைவத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் 20 நாள் வரலும் புலால் உண்டிருந்தாலும் குற்றமில்லை. இனியாவது சைவத்தை கடைப்பிடித்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.
அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும்